சொல்றத கேளு. வேணாம். இந்த கூட்டத்தை கலைக்க எம்மா கஷ்டப்பட்டு எல்லாரும் சொல்லி விட்டார்கள். உங்களுக்கு என்ன வேலைக்கு? நான் பார்க்காத பொருளா நீ எனக்கு காட்ட போறேன். அடே கருணாகா. ஆமாண்டா. அடே கருணாகா, ஏழ்மை குடியில் பிறந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததும் இல்லாமல் நீதிமன்றத்தில் நான் கொலை செய்யவில்லை என்று பொய் வார்த்தை உரைப்பாய். நிச்சயமாக இந்த கொலையை நீதான் செய்தேனா? ஆமாண்டா. அந்த பெண்ணை நான் தான் கொலை செய்தேன். உனக்கு எப்படி தெரியும்? திருட்டு நாய, இந்த மாதிரி திருட்டு எல்லாம் நீதான் செய்வ. கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பது போய், என் நாட்டு அமைச்சர் கொலை செய்ததை உன் கண்களால் பார்த்தாயா? என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. நீதிமன்றத்தில் இவன் செய்த தவறை மூடி மறைப்பதற்காக ஒரு வார்த்தை கூறினானே, அதை செவிகொடுத்து கேட்டாயா? என்ன வார்த்தை அது? மேலே பூமாதேவியா, கீழே ஆகாய வாணியாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றான். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க வேண்டும். மாட்டுக்கால தண்ணி வச்சு மட்டுமே தெரியும். ஆனா புட்டு புட்டு இளவரசி, என்ன உளறுகிற? யாரை பற்றி என்ன பேசுகிறேன் என்று திணிச்சு பேசுகிறாயா? நான் வளர்றேன், எனக்கு ஒண்ணும் புரியல. நீ விளக்கமா சொல்றீங்க. மனங்காட்டு நிறையது சல சலப்பு காட்ட மாட்ட ஜாக்கிரதை. உன் உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படுவ நான் கிடையாது. நான் யார்? இந்நாட்டு மன்னரின் மகள், இந்நாட்டுக்கே இளவரசி. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. நாட்டு அமைச்சர் நான், ஜாக்கிரதை. படை கொண்டு வந்தவர்களை தொடர் நடக்க செய்தவர் சொல்வதற்கு ஓட ஓட விரட்டியவன் நான். ஓட 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 ஓட. ஆமா, இவன் யார்? இவன் இந்த பொறம்போக்கு பையன். இவன் எப்பேர் பெற்றவன்? வாழ வழி இல்லாமல் மறுநாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன் நாய். ஊர்ல போய் ஏறி போடணும்னு கைதி சொல்றாமா? மனுஷன் கறி அவனா சாப்பிடுவாங்க. சாப்பிடுறான். யூடியூப்ப பாக்கல. அகோரி கலையரசன் ரத்த கொதிப்பு. நீ ரத்த கொதிப்பு வந்துதான் பாத்தியா? யாருக்கு? ஒரு 1.5 ஆம்பளை நின்னுங்கிற மேட மேல ஒரு பொட்டை சிரிக்கு ஊமை இருக்கு. எப்படி ஆணு கிராமத்துக்கு கொண்டு பார்த்தாயா? சரி, அது போகட்டும். ஆமா, இல்ல 1 ஆம்பளை யாரு? 1 ஆம்பளை யாரு? 1 ஆம்பளை. நான் 1 ஆம்பளை, நீ 6 ஆம்பளை. மயிலுக்கு போடு போட்டு வாய்ப்புள்ள தண்ணி காட்டிருப்போம். நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலாணி. எங்களுக்கு சொம்பு காட்டுற சொம்பு நாங்க பார்க்காத சொம்புங்களா? சொம்பு வர முடியாதுன்னா முண்டுக்கண்ணா அந்த சாப்பிட்டு தண்ணி கொடுக்குறியா? கண்ணு 2 தோண்டி போடா, நான் வாங்கிக்கிறேன். இப்படி முன்ன வாடா. இப்படி அதாவது ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டா? என்ன எடுத்துக்காட்டு? எக்ஸாம்பிள், உதாரணம், எடுத்துக்காட்டு. ஆமா,
மூஞ்சியா? டேய் கொப்பால. வச்சு வாயில போட்டுக்கிறேன். டேய் அதாவது நான் காலாளோட வேலை என்னது பாத்துட்டியா? ஏய் நீ வாயை திறந்த உன் நாக்கு அறுத்துடுவேன். நீ வாயை திறந்த உன் வாயில கோலை விட்டு ஆட்டிடுவேன். அவளை விட்டு ஆட்கொள்ள முடியாது. இந்த பாட்டு மேல கட்டி டேய் அதாவது நான் காலாளர் வேலையை கரத்தால் செய்து பிடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய்டா. கேட்கறாளாவோ இளவரசி பார்ப்பதுக்கு சிறிய பெண்ணாக காட்சியளிக்கிறார். ஜாக்கிரதை, இந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டால் உனக்கு நல்லது. மூட்டா 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 பிளாஸ்டிக். ஓட அச்சு ஓடாது. பிளாஸ்டிக். ஆமாங்க. சினம் கொண்ட சிங்கத்தை சீண்டி பார்க்கிறார். சிங்கத்தை சீண்டனா என்ன ஆகும்? என்னவா? ஒண்ணுதான் ஆகாது. டேய் ஆமா இன்றைய தந்தை எதற்காக ஒண்ணில நலநடுக்க வந்தது. நலநடுக்கும் எதற்காக அமைச்சர் பதவி போட்டுக் கொடுத்தார்? நாட்டை பாதுகாக்க வேட்டம் என்பதற்காக. அதாவது கண்ணிமை எப்படி கண்ணை காக்கின்றதோ அதே போன்று இந்த நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு எவ்வித ஒரு குறைகள் வந்தாலும் அந்த குறைகளை நேரில் சென்று தீர்த்து வைப்பது யாரோட கடமை? அமைச்சருடைய கடமை. அமைச்சருடைய கடமை. ஆனா இந்த பிச்சைக்கார பையன் பார்க்க பெண்களை கற்பழிப்பதும் கொலை செய்வதும் கொள்ளை அடிப்பதும் குல தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்றான். இவனுக்கு என்ன தகுதி தராதனம் இருக்கின்றது? நீதிமன்றத்தில் நான் பேசக்கூடாதா? டேய் ஆமா 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம், அது எங்க வைக்கிறோம்? நெத்தியில திலகமாக வைக்கின்றோம். பிறகு சைலாஜ் பூஜை அறையிலே வணங்குவதற்காக வைக்கின்றோம். 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பை எங்க விடுறோம்? வாயற்படிக்கு வெளியே விடுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமானவை இவன். தலைவலிய அமுதாட்டம் செருப்புக்கு சமம். செருப்பின் சிறப்பறியாதவனே, ஒரு செருப்பு 14 வருடம் நாட்டையே கையும் கால வச்சு சும்மா இருக்க மாட்டேன். கரண்ட் சாக்கெட் செத்து போயிட்டா யாரு பொறுப்பு? செத்து போட்டுனா 1.5 லட்சம் எவன் காட்டுறது? நேற்று கூட ஆயா செத்துட்டாங்கன்னு 10,000 ரூபாய். கூட்டுக்கலப்பா செத்த கேட்க மாட்டாங்க. பணம் வர கடமை இதே மாதிரி எப்படி பணம் போய்க்குது? ஆமா இவன் யார்? இவன் இவன் எப்பேர் பட்டவன்? இந்த பொருள்போக்கு பையன், இந்த வாங்கி சொன்ன பையன், இந்த பிச்சைக்கார பையன், இந்த லக்கார் பையன், இந்த தெரு பொறுப்பு, இந்த தீனி மாடு. ஐயோ கேட்டுக்கடா மாடு. ஏய் இவன் யார்? இவன் இவன் எப்பேர் பட்டவன்? இவன் எச்சு இலையச்சு 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 இலையச்சு. டேய் அந்த கரெக்ட் அலையச்சு அண்ணா அண்ணா கரண்ட் இப்படி வா. என்ன கேட்டிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கட்சி குடிச்சிட்டு செத்து போயிருப்பாங்க. ஆமா இந்த வார்த்தை உன்னை கேட்டிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி சாப்பிட்டுருவாங்கன்னு எந்த அறிவாளி சொன்னான்? சுகர் டாக்டர். அவர் எங்க இருக்காரு? என்ன வச்சுட்டு போனா அவரை பாக்கணும். ஐயா போய் செக் பண்ண அவரு. ஆமா அவன் யாரு? மிஸ்டர் எச்சயலை. அந்த நாய்க்கு மரியாதை கொடுக்காத, அது வெறும் எச்சல் தான். ஆனா முன்னுடைய பெருமையை இந்த நாட்டு மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன். முன்னவா அவன் யாரு? அவனோ எச்சையில. ஆனா நீ ஆனா நீ ஒரு நாய் நக்கு.
கூறுகின்றேன். யாரை பார்த்து எச்சல நாயனகளை சொல்றேன். யாக்கனதை என்னை பற்றி தெரியாமல் பேசுகிறாய். நான் நினைத்தால் உன்னை இதே இடத்தில். ஏய் வாயம் ஒரு நாள் தாழ்டா. பாமா இல்ல ஆமா கொழுப்பு அதிகமா சேரும். ஞாபகம் வச்சுக்கோ. டேய் இப்பொழுது வந்து கூறுகின்றேன். அதை செவி கொடுத்து கேட்க வேண்டும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும். ஏய் உனக்கு காது கேக்குதா இல்லையா? டேய் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும். மீண்டும் தர்மமே வெல்லும். டேய் இன்று தப்பித்து விடலாம். நிச்சயமாக எதிர்த்தாகப்படுவாய். டேய் அப்பொழுது உனக்கு தகுந்த தண்டனை வாங்கி தரேன். கூட பரவாயில்ல. நான் தூடு சோழத்தை போய் தானே கூத்தார வந்துக்கிறேன். அது நடிக்காதீங்க. அதுதான் நடிக்க வேண்டும். சிம்மாசனத்தில் அமரலாம் பண்ணி அமரலாம். ஓடி போடா பேசுறாமோ முட்டி சேர ஓடிய காலையில் அம்பவத்துல 700 ரூபாய் புச்சிருவாங்க. என்னடா சொல்லிட்டு போறா? தர்மத்தின் வாழ்வதனை பகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா, ஒரு விளக்கு அணைத்தா, ஒருத்த வீட்டு தாலி அறுத்தா, தாலி அறுத்த பாரு. எப்படியாவது அவரை பழி வாங்குகிறேன். இந்நாட்டு மன்னர் வரத்திருக்கின்றார். நாளை காலை வெள்ளிக்கிழமை அன்று பிறந்த நாள் விழா என் மகள் மகேஸ்வரி என்னுடைய மகனுக்கு இந்த நாட்டை பணிபுரி சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று விழாவை கொண்டாட வேண்டும். சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த சந்தோஷமாக ஆடி பாடி நாடக கலா ரசிகர்களே, சென்னை மாநகரிலே வருகை தந்திருக்கும் அருமை உள்ளம் கொண்ட ஐயா அவர்கள் மறிகொழுந்தை பாடல் கேட்டிருக்கிறார்கள். அவருக்காக இந்த பாடல் ஒலிக்கிறது. இந்த அறுவடையை சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ வேண்டும். மறிகொழுந்தே மல்லிகை பூவே மன்னர் மகள் பிடிக்கலையா சொல்லி சொல்லி மஞ்சள் மரபடி இல்லையா மறிகொழுந்தே மல்லிகை பூவி மாமாவை பிடிக்கலையா சொல்லியோ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லை. பிடிக்கலையா சொல்லியோ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லை. அந்த
மாமாவை பிடிக்கலையா சொல்லு சொல்லி மல்லிகை பூவி மாமாவை பிடிக்கலையா சொல்லு சொல்லி மஞ்ச மர வழியில் என் மகனுக்கு வழக்கமாக பால் கொடுக்க என் மகன் காணவில்லை எங்கே சென்று விட்டார் என்று தெரியவில்லை. மகனே மதன்குமார், அம்மா என்னம்மா தனிமையில பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன யோசனை தெரியுமா? என்னம்மா யோசனை? உடைய அண்ணனுக்கு உடைய அண்ணனையே உன்னை நினைத்துதான் யோசனை. அப்படியா? ஆமா, சொல்லுங்கம்மா, என்ன யோசனை? நாளை காலை உனக்கு பிறந்தநாள் விழா. இல்ல கிடையாதும்மா. உடைய அண்ணனுக்கு மணிமணி தோற்று விழா. மறந்துட்டானா? கிடையவே கிடையாது. இதுவரை ஒரு விளையாடு வரையில் நடக்க வேண்டும் என்று இவர் தந்தை விருந்திருக்கின்றார். விழாவை அண்ணனை பார்க்கிறேன். ஏய், சண்டை போடாதீங்க. ஏய். அம்மா, இங்க பாருங்கம்மா. அண்ணன் தெரியுமா, அண்ணனுக்கு நீங்க தான் பால் கொடுக்கணும். வீட்டு அண்ணனுக்கு பால் ஆக்குறீங்க. சரி சரி. இப்பொழுது என்னுடைய தாய் விருத்த பண்ணும் அண்ணனை தேடி கண்டுபிடித்து தவறாமல் இந்த பாலை நடத்தி விட வேணாம், சுட்டு விட மரண விழாவாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தினந்தோறும் மகாராணி அவள் மகனுக்கு பால் எடுத்து செல்வது மாறுதலாக நாட்டு இளவரசி எடுத்து செல்கிறார் பால். அந்த பாலில் இப்போது நான் கொடிய விஷத்தை கலக்க போகிறேன். விஷத்தை நான் கலந்து வழிய இளவரசி மீது சுமத்துகிறேன். என்ன அவமானப்பட்டு விடலாமா? விட மாட்டேன். நான் யார் என்று அவரிடம் காட்டுகிறேன். விஷத்தை கலந்து விட்டேன், ஓடிவிடுகிறேன். அரண்மனை முழுவதும் தேடி பார்த்து விட்டேன். அண்ணனை காணவில்லையே. அண்ணன் காலையில் என்று எங்கதான் போயிருப்பாரு. அண்ணா, நாளை எனக்கு மனமுறை சொட்டு விழா. என் மனமோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போது இந்த நாட்டை சுற்றி வரலாம். என்னொரு வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர்
மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. நாட்டை எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு என் அரண்மனைக்கு புறப்பட வேண்டும் என் தந்தையை பார்க்க வேண்டும் அப்பா. அண்ணா ஆமா எங்கடா போயிருந்தீங்க? என்னம்மா? எங்கெல்லாம் தேடி பாக்குறது? நாட்டை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரோமா? என்னம்மா காரணம்? அண்ணா விடுந்தால் வெள்ளிக்கிழமை உண்மைதான். உங்களுக்கு மணிமுடி சுட்டு விழா. ஆமாம்மா. எனக்கு பெருநாள் விழா. இது இரண்டையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று தந்தையும் உரைத்திருக்கின்றார். விழா ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம்மா. ஒரு பேர் இல்லாம இருக்கிறீங்களே என்னம்மா? அண்ணா சரிங்கண்ணா. அனுதினமும் யாருடைய கருத்தினால் நீங்கள் பால் அருந்துவது வழக்கம்? அன்னை கருத்தினால் பால் அருந்துவது வரைக்கும் இன்று உன்னுடைய தங்கச்சி நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீ ஏமா கொண்டு வந்து அருந்தினமா பால் கொடுப்பது அன்னை தானே. அப்புறம் என்றும் இல்லாம நீ ஏமா கொண்டு வந்த? இங்க பாருங்கண்ணா, அம்மா கொடுத்தாதான் நீங்க பால் குடிப்பீங்களா? அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லம்மா. நீ கொடுத்தால் என்ன, அன்னை கொடுத்தால் என்ன, இந்த பாலை நான் அருந்த வேண்டும். அதான் உன்னுடைய ஆசை. அப்படிங்க பால் குடிக்க போறோமா? குடிக்க போறோமா? ஐயோ தங்கா, அத்தையை நான் மறந்தே போய்விட்டம்மா. என்னன்னா நாளை மனிதன் சுட்டு வந்து மகிழ்ச்சியால் காலையில இருந்து இன்னும் நான் குளிக்கவே இல்லம்மா. அப்படியா? ஆமாம்மா. வந்து ஆளை பண்ணல இப்படி இருப்பேன். பாலை குடி. சரி சரி, என்னுடைய அண்ணன் வரைக்கும் இங்கே காத்துக்கிட்டு இருக்கலாம். அண்ணனுக்காக பால் கொண்டு வந்தேன். அண்ணன் காலையில இருந்து குளிக்கலாம், பள்ளிக்கூடம் தைக்கவே இல்லையா? அதனால அண்ணன் குளிச்சுட்டு வந்து இந்த பால் அருந்துன்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ணனுக்காக இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா, நாடே விளக்கோலம் கொண்டு விட்டது. மாவிலை தோரணும், மகர விளக்குகள், வான வேடிக்கை தாப்பாவில விளை கொண்டிருக்கிறது. இதற்காக விடுந்தாள் அண்ணனுக்கோ மணிமணி கொடுத்து விழா, உனக்கு பிறந்த நாள் விழா. ஆகையினால் இந்த நாட்டை வளம் ஒரு நேரத்திலே எனக்கு தாக விட அதிகமாயிடுச்சுமா. பால குடும்பம் குடிக்க போறேன். அப்பா இங்க பாருங்கப்பா, இது அண்ணனுக்காக கொண்டு வந்த பால். உங்களுக்கு தர முடியாது. அம்மா, பெற்றெடுத்த தலை கேட்கிற பால கொடுமா. தர முடியாதுப்பா. கொடுக்க முடியுமா? முடியாதா? நீ என்ன கொடுக்குது? கொடுத்த பாலை குடித்தவனே நெச்சதே வெடித்து பார்க்குது. எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டு தந்தகி. அப்பா எழுதுகிறப்பா, எங்களோடு பேசுகிறப்பா. அப்பா அப்பா கத்தடிச்சா நோகு மண்ணு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. அப்பா எழுதுகிறப்பா, எங்களோடு பேசுகிறப்பா. காத்தடிச்சானோகு முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. காத்தடிச்சானோகு முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. கருப்பு சாமி கண்ணை குத்திடு முன்னே சோறுட்டி வளர்த்தீங்க.
காத்தடிச்சானோகு முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க நான் பிறந்த செதியத்தா ஊரை கூட்டி சொன்னீங்க காத்தடிச்சானோகு முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பு சாமி கண்ணை குத்திடு முன்னே சோரூட்டி வளர்த்தீங்க எட்டடுக்கு மாளிகையில் எட்டி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி என்னை வேறுபட்டு நின்றாரடி என்னை வேதனையார் கோலம் வர வேண்டாமணி கோலம் வர வேண்டாமணி வெட்டி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு வேதனையை விட்டார் வைத்தாரடி எட்டடுக்கு
மாளிகையில் எட்டி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி என்னை வேதனையில் விட்டாரடி. நிழலில் அமரமானே வாழ்வில் நிம்மதி எனக்கு எட்டடிக்கு மாளிகையில் எட்டி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றார் ஐயா வேதனையில் விட்டார்.